மையமுடுகு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தரவை மீறி சென்ற கார் மீது போலீசார் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு. கொத்மலை நீர்த்தேக்கத்தில் அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு, வெளியான தகவல். ஹோட்டலில் பதுங்கியிருந்த சரத் பொன்சேகாவிற்கு அடைக்கலம் வழங்கிய ரணில். ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன் மைத்திரிக்கு வந்த அழைப்பு, சிஐடியில் முக்கிய புள்ளி. ஐநாவிலிருந்து அரசுக்கு சவால் விடுத்த அர்ச்சுனா எம்பி, ராணுவத்திற்கு எதிராக சர்வதேசத்தில் முறைப்பாடு. 10 முன்னாள் எம்பி மற்றும் அமைச்சர்கள் சிக்கினர், தொடரும் விசாரணைகள். மீண்டும் மின் கட்டண அதிகரிப்பு, இன்று முக்கிய கூட்டம். ஸ்ரீலங்கா அரசின் மற்றொரு கொடூர பக்கம், சர்வதேசத்திற்கு விற்கப்பட்ட தமிழ் இளைஞர்களின் கண்கள். தொடர்பென விரிவான செய்திகள். மாத்தறையில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த காரின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர். மாத்தறை வெள்ளமடம பகுதியில் உள்ள வீதி தடையில் இருந்த போலீசார் காரை நிறுத்துமாறு சைகை காட்டியுள்ளனர். இருப்பினும் உத்தரவை மீறி கார் பயணித்துள்ளது. அப்போது போலீஸ் அதிகாரியின் காரை நோக்கி பலமுறை துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக கூறப்படுகின்றது. நிற்காமல் சென்ற கார் பின்னர் மாத்தறை ஜனராஜ மாவட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். காரில் 2 பேர் பயணித்திருந்த நிலையில் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். காரின் உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீரேந்தி செல்லும் கொத்மலை ஓயாவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக லெந்துலை போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் லெந்துலை பகுதியில் கொத்மலை ஓயாவில் சடலம் ஒன்று மிதந்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு பொதுமக்களால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். அதன் பின்னர் நுவரெலியா நீதவான் சம்பவ இடத்திற்கு வந்து பரிசோதித்த பின்னர் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் சிறப்பு தடவியல் வைத்தியரிடம் சடலம் ஒப்படைக்கப்படும் என லெந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளில் லெந்துலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2010ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கொழும்பில் நட்சத்திர கொட்டலொன்றில் ஒளிந்திருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அவருக்கு அடைக்கலம் வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என அண்மையில் சரத் பொன்சேகா கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த கருத்து தொடர்பில் சாமர சம்பத் தசாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பதவியை பொறுப்பேற்று 1 மாத கால இடைவெளியில் சரத் பொன்சேகாவிற்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவிக்கு உயர்த்தினார் என தெரிவித்துள்ளார். அவ்வாறு பதவி உயர்த்தியவரை தூக்கிலிட வேண்டும் என சரத் பொன்சேகா கூறியதாகவும் எந்த கட்சியும் அவருக்கு அடைக்கலம் வழங்காத போது ஐக்கிய மக்கள் சக்தி கடந்த 2020 தேர்தலில் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கியதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்றம் சென்ற சரத் பொன்சேகா சஜித் பிரேமதாசவுடன் முரண்பட்டதாகவும் தலைமை பதவியை பெற்றுக்கொள்ள முயற்சித்ததாகவும் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு உதவி செய்தவர்களை தூக்கிலிட வேண்டும் என சரத் பொன்சேகா கூறி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச சிறை தண்டனை விதித்த காரணத்தினால் அவருக்கு எதிராக தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என கூறுவதில் நியாயம் உள்ளது என்றாலும் ஏனையவர்கள் அவ்வாறு எவ்விதமான பிரச்சனைகளும் தொடர்புபடவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் சட்டவிரோத சொத்து குவிப்பு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நெவில் வன்னியாராட்சியின் உதவியுடன் சரத் பொன்சேகா உயர் பதவிகளை அடைந்ததாகவும் சிறையில் இருக்கும் நெவிலிடம் இது பற்றி கேட்டால் முழு விவரங்களை வெளியிடுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நெவில் ஆராய்ச்சியும் சரத் பொன்சேகாவின் பதவி காலத்தில் பதவி உயர்வுகளை பெற்றுக் கொண்டதாகவும் சாமர சம்பத் தசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கர தாக்குதல் தொடர்பான விசாரணை அழைப்பாணையை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார்.
தாக்குதல்கள் குறித்த முன்னெச்சரிக்கைகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்கவே குணவர்த்தன அழைக்கப்பட்டதை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய உளவுத்துறையிலிருந்து தாக்குதல்கள் குறித்து எச்சரிக்கும் அழைப்புகள் தனக்கு வந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னதாக அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனினும் தொடர்புடைய தொலைபேசி எண்களை ஆய்வு செய்ததில் சம்பந்தப்பட்ட அழைப்புகள் சஜின் பாஸ் குணவர்த்தனவினால் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பாக குற்ற புலனாய்வு அதிகாரிகள் தற்போது அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தனது தந்தை கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஐநாவில் முறைப்பாடொன்றை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் காணொலியொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எனது தந்தை கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கிட்டத்தட்ட 5 மணித்தியால முறைப்பாடொன்றை நான் ஐநாவில் முன்வைத்துள்ளேன். இந்த குற்றச்சாட்டை இலங்கை ராணுவத்திற்கு எதிராக நான் முன்வைத்துள்ளேன். நாட்டிற்கு வந்தவுடன் என்னை சுட்டாலும் பரவாயில்லை, கொலை செய்தாலும் பரவாயில்லை மற்றும் கொன்று புதைத்தாலும் பரவாயில்லை. என்னை போல வேறு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் உண்மைகளை இங்கு முன்வைக்கவில்லை. அனைவரும் மக்களை விற்றவர்களே என அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு 10 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளது. காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறையின் கூற்றுப்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை தவிர ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களின் சொத்துக்கள் குறித்து தனித்தனி விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளின் போது கண்டறியப்பட்ட கண்டுபிடிப்புகள் உரிய நேரத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் பண மோசடி தடுப்பு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டத்தின் விதிகளின்படி பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 2025 ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட மின் கட்டண திருத்தம் குறித்து பொதுக்கூட்டத்தை நடாத்தவுள்ளது. மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு குறித்து சர்ச்சைகளுக்கு மத்தியில் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டம் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெற்றுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட கட்டண மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களிடமிருந்து கருத்துக்களை சேகரிப்பதே இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடு ஆணைக்குழுவுடன் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கான பொதுமக்களின் கருத்துக்களுக்கான காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்க செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று தனுஷ்க பராக்கிரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கத்தின் தலைவர் எம்ஜிஆர் ஆத்துள்ள தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இலங்கை மின்சார சபை புதிய ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரியாந்த விக்ரமசிங்கவும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானுக்கு 35,000 வெள்ளிகளை இலங்கை தானம் செய்ததாக பாகிஸ்தானைச் சேர்ந்த முன்னணி கண் மருத்துவரான நியாக் புரோகி என்பவர் கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த கருத்து 2021 காலப்பகுதியில் வெளியாகி பாரிய சர்ச்சையை கிளப்பியிருந்ததுடன் இலங்கை அரசின் மற்றொரு கொடூர முகத்தை பிரதிபலித்திருந்தது. காரணம், யுத்த காலத்தில் தமிழ் மக்களில் ஆயிரக்கணக்கானோர் காணாமலாக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் காணாமலாக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் அவர்களின் உறவுகள் தொடர் போராட்டங்கள் மற்றும் சர்வதேசத்திற்கு கோரிக்கைகள் என்ற அடிப்படையில் பலதரப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்த வண்ணம் இருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த வைத்தியர் வெளியிட்டிருந்த இந்த கருத்து பலதரப்பட்ட கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஒருவேளை காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர் மற்றும் யுவதிகளின் கண்களை இவ்வாறு தோண்டி விற்கப்பட்டனவா என்ற ரீதியில் அரசு மீது சந்தேகம் எழுந்துள்ளது. காரணம், சர்வதேச நாடுகளுக்கு ஆயிரக்கணக்கில் கண்தான நடவடிக்கைகள் இலங்கை தரப்பு முதலிடத்தில் முன்னெடுத்து வந்தது. இதனால் தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு மீதான நம்பிக்கை என்பது பெரிதும் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இந்த நடவடிக்கை தொடர்பில் முறையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில் மக்களினால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இருப்பினும் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனப்படுகொலையை எவ்வாறு இலங்கை அரசு புறக்கணித்ததோ
அதேபோல இந்த விவகாரத்தையும் இலங்கை அரசு புறக்கணித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன.